முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை என்று அவர்களை சொல்வதின் அர்த்தம் அவர்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டியவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அவங்கள படைச்சான், அவங்களும் அல்லாஹ்வை தான் வணங்கி ஆகணும். எல்லா படைப்புகளைப் போல அவர்களும் அல்லாஹ் படைத்த ஒரு மனிதர் தான். படைப்புகளுக்கு நிகழ்வை அவர்களுக்கும் நிகழத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய விதிப்படி ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்குமோ அதுவும் அவர்களுக்கு நடக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமையாக உள்ள ஒரு மனிதர் தான் அவங்க. அல்லாஹ் கூறுகிறான், குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நபியே கூறுங்கள், நிச்சயமா நான் உங்களை போன்ற மனிதன் தான். சூரா அல் கஹ்ஃப் 18வது சூராவுடைய 110வது ஆயா. அவர்கள் தம் அடிமைத்தனத்தை முழுமையாக உண்மையாக அல்லாஹ்விடம் வெளிப்படுத்தினார்கள். அதை அல்லாஹும் புகழ்ந்து போற்றுகிறான். அவங்க அல்லாஹ்வுடைய அடிமைகள் மிகச்சிறந்த அடிமை. ஏன்னா உபூதியத்துங்கிற அடிமைத்தனத்தை, அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதிலுடைய உயர்ந்த அந்த தன்மையை அவங்க மிகச்சிறப்பாக உண்மையாக அதில் போலித்தனம் இல்லாமல் வெளிப்படுத்தினாங்க, முழுமையாக வெளிப்படுத்தினாங்க. பாருங்க, அல்லாஹ் அதை புகழ்றான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்த, தன் அடிமைக்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லவா? 39வது சூரா, சூரா அஸ்-ஸுமர் 36வது ஆயா. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அவன்தான் தன் அடிமை மீது, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த வேதத்தை இறக்கி வைத்தான். சூரத்துல் கஹ்ஃப் 18வது சூராவுடைய முதல் ஆயா. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் தன் அடிமையை, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹ்வை அடிமைன்னு குறிப்பிடுறான். பி அப்திஹி, தன் அடிமையை சிறப்பான மஸ்ஜிதிலிருந்து, மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலிருந்து, வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா, தூரமான மஸ்ஜித், அந்த அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்து சென்றான். அஸ்ரா பி அப்திஹி, சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுடைய முதல் ஆயா. இந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமைன்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அதுவும் அடிமையில் மனித அடிமை, அவங்க மனித அடிமை, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அடிமை அல்ல, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ளவர் அல்ல. மனிதனாக அல்லாஹ் அவரை படைத்தான். ஆனால் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதில் மற்ற அனைத்து மனிதர்களை விட மிகச்சிறந்த முறையில் தான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆகவே அல்லாஹ் தஆலா அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹ் என்று போற்றி புகழ்ந்து சொல்லுகிறான். தன்னுடைய அடிமைக்கு அல்லாஹ் போதுமானவன் அல்லவான்னு. அப்போ அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமையாக, தன்னுடைய அப்தாக மிகவும் நேசிக்கிறான் அப்படிங்கிறத இங்கே அறியறோம். இது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தூண்களில் முதல்ல உள்ள அப்துஹுங்கிற தூண். இரண்டாவது ரசூலுஹு, அல்லாஹ்வின் தூதராக, ரசூலாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அதற்கு பொருள்? அவனுடைய ரசூல் என்பதின் அர்த்தம் எல்லா மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கவும், நற்செய்திகளை கொண்டு வருபவராக, எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பப்பட்டவர் என்பதாகும். ரசூல்னா யாரு? எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர். அதுலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திய நபிமார்கள் போல இல்லை. முந்திய நபிமார்கள் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு, குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்கு, குறிப்பிட்ட தேசத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டவங்களாக இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும். சரி, என்ன சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படின்னா, யாரெல்லாம் அல்லாஹை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டுங்கிற நற்செய்தி. அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு சொர்க்கம். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்களோ அல்லது அவனுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் உண்டுங்கிற எச்சரிக்கை, பாவத்தை குறித்த எச்சரிக்கை. இப்படிப்பட்ட செய்தியை சொல்பவராக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை அனுப்பினான். இந்த சாட்சியத்தில் அவர்கள் விஷயத்தில் 2 பண்புகள் போதிக்கப்படுகின்றன. அதாவது முஹம்மது ரசூலுல்லாங்கிற ஷஹாதாவில் ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் 2 பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறுவதையும் அவர்களை அலட்சியப்படுத்துவதையும் மறுக்கின்றது. இந்த 2 பண்புகளும் அப்துஹு வ ரசூலுஹு 2மே
முதல்ல அவங்க மீது வரவு மீறுவதை மறுக்குது, வரவு மீறக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க அடிமை தானே. அவங்கள அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு, ரப்புங்கிற இடத்துல வச்சு, அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் அவங்கள வரவு மீறி புகழ்வது அல்லது அவங்களை வணங்குவது, அவங்களே வணங்குவது, அவங்கள்ட்ட துவா கேட்பது, இப்படி வரவு மீறுவது இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் அப்துஹுங்கிற வார்த்தை மறுத்துருது. ஏன்னா ரப்பு அல்லாட்ட தான் எல்லாத்தையும் கேட்கணும், அவனையே வணங்கணும், அவனுக்கு இணையாக யாரையும் புகழக்கூடாது, அந்த வகையில் ரசூலுல்லாவையும் புகழக்கூடாது. ஏன்னா அவங்களும் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை தான். அதே நேரத்தில் அவர்களை அலட்சியப்படுத்துவதை மறுக்குது. எப்படி அலட்சியப்படுத்துறது? அவங்கள அப்துன்னு மட்டும் நினைக்கிறது, அவங்கள ரசூலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அப்போ முஹம்மது ரசூலுல்லான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, முஹம்மதுன்னு அவர் பேர் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அடிமையாக முஹம்மதை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா முஹம்மது ஒரு மனிதர், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர். ரசூலுல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதராக முஹம்மதை ஏற்றுக்கொள்கிறார். ரெண்டு விதத்தில் ஏற்றுக்கொண்டாதான் உண்மையில் ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தி தான் ஆகும். இல்லை அப்துஹுன் மட்டும் ஏற்பட்டு முஹம்மது மட்டும் சொன்னால் என்ன அர்த்தமாயிரும்? முஹம்மதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அடிமையாக மட்டும்தான் ரசூலுல்லாவை சொன்னதாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர் தான். ஆனால் ரசூலுல்லான்னு சொல்லவில்லை ஒருத்தர் மறுக்கிறார் அப்படின்னா அவர் ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தலை, அலட்சியப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு பண்புகள் விஷயத்தில் இந்த கட்டளை இங்கே நம்ம தெரிந்து கொள்கிறோம். உண்மையில் அவர்களின் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக தங்களை சொல்லிக் கொள்கிற பலர் அவர்களின் விஷயத்தில் வரம்பு மீறி விட்டார்கள். இன்றைக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் மக்களில் நிறைய பேர் அவங்க விஷயத்தில் வரம்பு மீறி விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமைகள் விஷயத்தில் எல்லை கடந்து அவர்களை உயர்த்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹக்குகள் விஷயத்தில் அவங்கள புகழ்கிறவங்க பேரில் எல்லை கடந்து அவங்களே உயர்த்திட்டாங்க. எப்படி முந்தைய நபிமார்களுக்கு நடந்துச்சு, அது போல் முந்தைய நபிமார்களும் அவங்கள்ட்டே துவா கேட்கறது போல் இதே நம்முடைய சமுதாயத்தில் வரவும் மீறி ரசூலுல்லாவோட துவா கேட்குறவங்க இருக்கிறாங்க, அவங்கள அழைச்சி பிரார்த்தனை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆம், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் என்ற நிலையிலிருந்து அல்லாஹ்வுடன் இணைத்து அவர்களை வணங்குகிற நிலைக்கு உயர்த்தி விட்டார்கள். அவர்களிடம் உதவி கோருகிறார்கள், தேவைகளை முன்வைத்து உதவி கேட்குறாங்க. ரசூலுல்லாவுடைய கபருக்கு போனால் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. மஸ்ஜித் நபவிக்குள்ளேயே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடத்துல ரசூலுல்லாவுடைய கபருக்கு எதிரில் அங்கேயே நின்று கொண்டு, உள்ளே இருக்கக்கூடிய கபருக்கு வெளியே நின்று கொண்டு துவா கேட்குறாங்க. என்ன, ரசூலுல்லாவோடமே கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய கபரை அந்த இடத்துல கடந்து போகும்போது ஜியாரத் செய்கிறதும் அங்கே சலாம் சொல்கிறதும் அது தடையில்லை. மஸ்ஜித் நபவிக்கு போனால் அங்கே ரசூலுல்லாவுடைய கபர் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கும்போது ஜியாரத் செய்துட்டு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் அங்கே போய் நின்று கொண்டு ரசூலுல்லாவுடமே தன்னுடைய தேவைகளை முறையிடுறதும் அழுது கேட்குறதும் இது எல்லாமே செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கி முஸ்லீம்களில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரசூலுஹு அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொன்னதில் அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு சொன்னதில் அந்த தூதர் கொண்டு வந்து தூது செய்தியை விட்டுட்டாங்க. அதனால் அதோடைய விளைவாக என்ன ஆச்சுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய அடிமையாக இருக்கக்கூடிய அப்துஹுன்னு சொல்லப்பட வேண்டிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புடைய இடத்துக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை ரசூலுல்லாவுக்கு செய்கிறாங்க, உதவிகளை கோருகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே ஆற்றல் பெற்ற அவன் மட்டுமே கொடுக்க முடிந்த விஷயத்திலும் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அது குழந்தை பாக்கியத்தை கேட்குறதா இருக்கட்டும், அல்லது தன்னுடைய கடன்கள் நீக்கப்படணும் போக்கணும்னு கேட்குறதா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களை சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிறக்க அவங்கள்ட்டே பாவ மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், இப்படி பல விதத்தில் ரசூலுல்லாவை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு உயர்த்திட்டாங்க. தேவைகளை பூர்த்தி செய்யவும் துன்பங்களை போக்கவும் அவர்களால் முடியும் என்று நம்புகிறார்கள். இப்படிலாம் கேட்டால் ரசூலுல்லா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க, தங்களுடைய கஷ்டங்களை போக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு புறம் அவர்கள் கொண்டு வந்த தூது செய்தி நிராகரிப்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் அவர் கட்டுப்படுவதில் அவரை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் தான் காஃபிர்கள். ரசூலுல்லாவுடைய தூது செய்தியை நிராகரித்தாங்க, குறைஷிகள் நிராகரித்தாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த யகூதிகள் நசாராக்கள் நிறைய பேர் நிராகரித்தாங்க, ஈமான் கொள்ளாமலே இறந்தாங்க. ஏன்? ரசூலுல்லாவை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கல, அவங்க அடிமைன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அவ்வளோதான் அப்படின்னாங்க.
அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ மக்கள் அப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலா அவங்கள ஏற்றுக்கொள்ளலை, உதாசீனப்படுத்திட்டாங்க, தங்களின் சொந்த அபிப்பிராயங்களை நம்பி கிடக்கிறார்கள். ஏன் ரசூல்லாவை ஏற்றுக்கல? அவங்களுக்குன்னு சொந்த அபிப்பிராயங்கள், தத்துவங்கள், கற்பனைகள், அல்லது தாங்க உருவாக்கி கொண்ட மதங்கள், இசங்கள், எதோ அவங்களுடைய மண்டையில் உதிக்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு ரசூல்லாவை நிராகரிச்சிட்டாங்க. அவர் கொண்டு வந்த செய்திக்கு முரணான பேச்சுக்களை சார்ந்து கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்கிறதுல, இந்த தூணுடைய விஷயத்தில், இந்த ருக்குன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களை நம்புகிற விஷயத்தில், மக்கள் செய்கிற தவறுகளில் பெரிய விஷயம் ரசூல்லா கொண்டு வந்த செய்திக்கு முரணான பேச்சுக்களை எல்லாம் மார்க்கம் நம்புகிறாங்க, அல்லது தங்கள் வாழ்க்கைக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. தங்கள் மனம் போன போக்கில் அவருடைய சொல்லுக்கும் சட்டங்களுக்கும் வியாக்கியானம் செய்கிறார்கள். ரசூல்லாவுடைய வார்த்தைகளையும் சட்டங்களையும் அவங்க சொன்ன வழிகாட்டிய விஷயங்களையும் மறுக்கிறதோடு அதை எதிர்க்கவும் அல்லது அதற்கு மாற்று விளக்கம் சொல்லி அதை தள்ளிவிடவும் செய்கிறார்கள். ஆகவே முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது இந்த தூண் அல்லாஹ்வுடைய ரசூல்னு அவங்களை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமானது அப்படிங்கிறதை இங்கே நம்ம விளங்கிக்கிறோம்.